ஹாய் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 4 வகையான கார்ன் சாட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. இதை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியும். வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் 2 ஃப்ரெஷ்ஷான கார்னை எடுத்து எல்லாத்தையுமே உரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த கார்ன் எல்லாத்தையுமே தனியாக உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஒரு 4 to 5 minutes பாயில் ஆனாலே நல்லா வெந்துடும். வெந்த உடனே இது சூடாக தான் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அதில் ஸ்டிக் ஆகும். அதனால் நம்ம சூடாக பண்ணணும். இப்போ வெந்துருச்சு. இது வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்து அதை ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் துருவி வச்சுருக்கேன், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், மெக்சிகன் மசாலா, பெப்பர் பவுடரு, அதுக்கப்புறம் உப்பு. இப்போ ஃபஸ்ட் ரெசிபி நம்ம கிளாசிக்காக பட்டர் பெப்பர் கார்ன். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் ஒரு நல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் நிறையாவே பட்டரை எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம வேக வச்ச கார்னை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் உப்பும் பெப்பரும் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பட்டரை கார்ன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வரும். அதுக்கு மேலே எவ்வளோ தேவையோ அவ்வளோ பெப்பரும் சால்ட்டும் போட்டுக்கோங்க. உங்களுடைய சாய்ஸ் தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். நம்ம கடையிலெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு கிளாசிக் பெப்பர் பட்டர் கார்ன் ரெடி ஆகிடும். இப்போ நான் அதை ஒரு டம்ளரில் நம்ம அந்த பேப்பர் கப்பில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து அதே மாதிரி நான் கார்ன் போட்டுக்கிறேன். கார்னும் அதுக்கு கூட பட்டரும் போட்டுக்கிறேன். பட்டர் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மெக்சிகன் மசாலா சேர்த்த போகிறோம். மெக்சிகன் மசாலா ஆல்ரெடி நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். மெக்சிகன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அதே மசாலா தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதில் பாருங்கள். மெக்சிகன் மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அந்த மசாலாவை தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். மெக்சிகன் மசாலா தேவையான அளவு சேர்த்திட்டு அது கூட உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக மெக்சிகன் கார்ன் சாட்டும் ரெடி ஆகிடுச்சு. மெக்சிகன் மசாலா கார்ன் சாட்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம க்ரீன் சில்லி கார்ன் சாட் அது பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம ஆல்ரெடி பட்டரும் கார்னும் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லியை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் இந்த பட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த க்ரீன் சில்லியோட டேஸ்ட்டும் அந்த பட்டரும் மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு காரமாகவும் இருக்கும், நல்லா சீஸியாகவும் இருக்கும். இப்போ மேலே அதை சீஸும் போட்டுக்கிறேன். அப்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் சில்லி போட்ட சீஸ் சாட் ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஸ்பைஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். நல்லா அந்த சீஸோட டேஸ்ட்டும் வரும். அடுத்தது நம்ம கார்ன் சாலட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி பட்டரும் கார்னும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு மேலே ஆனியன் சேர்க்குறேன். ஆனியனு அப்புறம் நம்ம துருவி வச்ச கேரட்டை கொஞ்சம் சேர்க்குறேன். கேரட்டு அதுக்கப்புறம் தக்காளி, இது 3மே சேர்க்குறேன். தேவையான அளவு சால்ட்டும் மேலே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் லெமனு, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்த போகிறோம். கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுறேன்.
ஏன்னா சாலட்னாலே நம்ம கொஞ்சம் லெமன் வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக போடுவோம். அதே மாதிரி நம்ம இப்போது கொஞ்சம் சீஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து நான் இந்த சாலட் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், இப்போ சூப்பராக வந்துட்டு நம்ம கார்ன் சாலட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி விட்டுறேன். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த சாலட்டை வந்து நம்ம சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.